ஒரு முக்கியமான விட்டமின் டெஃபிஷியன்சி இந்தியாவில் அதிக பேருக்கு இப்போ இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன விட்டமின் பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி தான். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இப்போ நிறைய பேருக்கு அது இருக்குது. அதோட டெஃபிஷியன்சி இருக்கிறது யாருக்கும் இப்போ நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது முக்கியமாக ஹார்மோன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விட்டமின். விட்டமின் டி பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. விட்டமின் D2 அண்ட் விட்டமின் D3. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து D2 பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். அது கிட்னியில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் ஃபார்மில் சேஞ்ச் ஆகும். இந்த விட்டமின் டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கால்சியம் அப்சர்ப்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விட்டமின். நம்ம இன்டெஸ்டைனில் நம்ம கால்சியம் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டோம்னா இந்த விட்டமின் டி தான் பார்த்தீங்கன்னா அதோட அப்சர்ப்ஷனை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸோட அப்சர்ப்ஷனையும் விட்டமின் டி தான் வந்து போனில் வந்து தீர்மானிக்குது. உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா போன் ரிலேட்டடான இஷ்யூஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சன்லைட்லேருந்து விட்டமின் டியை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எக்கு, மீட்டு, மஷ்ரூமு இந்த மாதிரி விட்டமின் டி உள்ள ஃபுட்ஸை எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட்டை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ ரிப்போர்ட் பார்த்துட்டு நீங்கள் டாக்டர் கூட பாருங்கள். அவங்க சில சப்ளிமெண்ட்ஸ் தருவாங்க, அதை கூட யூஸ் பண்ண பாருங்கள் ரொம்ப அதிகமான டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா. தேங்க்யூ.